என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதம். நான் உன் காலை வேணா விழறேன். வேண்டாம், விடுங்க. காலை தொடாதீங்க. போங்க அந்த பக்கம். ரஞ்சிதம், உங்க வாயால என் பேரை கூட சொல்லாதீங்க. அந்த தகுதியை நீங்க எப்பவும் எழுந்துட்டீங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத ரஞ்சிதம். வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? என் கல்யாணத்துல அம்மாவா அந்த நிஷா சபையில எவ்வளவு கேவலமா பேசினா ஞாபகம் இருக்குல்ல? அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க தான் என் அப்பான்னு காமிச்சு பெருமையா சொன்னனே. சீ, இப்படி ஒரு அசிங்கம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? இவரே போ சொல்லுங்க. போங்க. வெளிய போங்க. போங்கன்னு சொல்றோம்ல. வெளியில போங்க. வெளிய போங்க சொல்றேன்ல. வெளிய போங்க. போறேன். அதுக்கு முன்னாடி நடந்த உண்மைய, என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு போறேன். இன்னும் என்ன சொல்ல போறீங்க? அவ பின்னாடி போனதுக்கு வேற கதை சொல்ல போறீங்களா? ஐயோ ரஞ்சிதம், நான் ஒண்ணு அவன் பின்னாடி ஆசைப்பட்டு போல ரஞ்சிதம். நான் குவாரியில நல்ல வேலையில இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன வசியம் பண்ணி மறந்து வச்சுட்டான் ரஞ்சிதம். நீங்க யாரும் என்ன நம்பல. உங்க யாருக்கு என் மேல நம்பிக்கை வரல. நான் போறேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், அதுவே போதும். நான் போறேன் ரஞ்சிதம், போறேன். என்னால உங்க யாருக்கும் எந்த அவமானமோ கஷ்டமோ வேணவே வேணாம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் ஒட்டு மொத்தமா இந்த வீட்டை விட்டு போறேன் ரஞ்சிதம், போறேன். நில்லுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இல்ல ரஞ்சிதம், நான் சொல்றேன்ல, இருங்க. இதுக்கப்புறம் எப்படி அவ இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நான் பாக்குறேன். ஆமா, எங்க அவ? ரஞ்சிதம், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ பொண்ணு கூட, ரஜினி கூட அங்கதான் இருக்கா. நாளைக்கு தான் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வரட்டும், நாளைக்கு இருக்கு அவளுக்கு. ரஜினி, ஒரு நிமிஷம் இத புடிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம், பெரிய கண்ட வந்துட்டு போயிருக்கு. நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சரி பத்மாமா. மா மா இங்க வாங்க. என்னடா? அங்க பாருங்க. நிறுத்திடி. மா, என்ன பண்ற நீ? ஏண்டி, குடும்பத்தை கெடுத்தவளுங்களுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்கணுமா? ஒழுங்கு மரியாதை வெளியில போ சொல்லுடி. ஏய், அங்க என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. மா அங்க பாருமா.
அம்மா உள்ள வாங்க. வா மீனா. நான் சொல்றேன்ல, வாங்கம்மா. வா மீனா. பத்மாமா வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. பத்மாமா இதை வச்சுக்கோங்க. அடுத்த செக்கப்க்கு எடுத்துட்டு போகணும், சரியா? ஏய் நில்லுடி. இவங்க 2 பேரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவங்கள வெளியில அனுப்புடி. மா என்ன பேசிட்டு இருக்க நீ? இவ செத்து பொழைச்சு வந்திருக்கா. ஏய் நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? மா ஏய் சும்மா கத்தாதடி. இவ்வளவு நாளா இவ யாருன்னு தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தேன். சொல்லுடி. என்னடி சொன்ன? அக்காவா? இன்னொரு தடவை என்ன அக்கான்னு கூப்பிட்ட கையால அடிக்க மாட்டேன். விளக்கமாறு பிஞ்சிடும். அக்காவால அக்கா. அம்மா இங்க பாரு, நீ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. தப்பு யார் மேல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏய் எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். மா நீ தெரிஞ்சுக்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் இவங்கள பத்தி இல்ல. இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நடு வீட்ல வச்சு மரியாதை பண்றியே அவரை பத்தி. அவனை ஏண்டி முறைக்கிற? என்கிட்ட பேசு. அவரு உனக்கு மட்டும் புருஷனா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. இவங்களுக்கும் அவர்தான் புருஷன். ஏய் யாருக்கு யாரடி புருஷன்? முறையா தாலி கட்டிக்கிட்டவளும் முறை இல்லாம வந்தவளும் ஒண்ணா? மா அக்காக்கு அதெல்லாம் எப்படிமா தெரியும்? முறையா தாலி கட்டி அவளுக்கு கல்யாணம் நடந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ராதிகா வாயு வயிறுமா இருக்க, நல்ல வார்த்தையா பேச. ஏய் உன் புத்திமதியெல்லாம் அவகிட்ட சொல்லுடி. வசியம் வச்சு உங்க அப்பனை மயக்கிற மாதிரி உன்னைய மயக்க வச்சிருக்கா சண்டாளி.